டிஎன் டெட் எக்ஸாம் பேப்பர் 1 and 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமானது தான். அதாவது 6th மட்டும் 400 கொஸ்டின்ஸ் எடுத்துருக்குறோம் தமிழ் மட்டும். அதை இப்போ ஒரு 180 கொஸ்டின் முதல் பருவத்திலிருந்து மட்டும் 180 கொஸ்டின் அத்தனையுமே நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, தமிழ் எங்கள் உயர்வுக்கு டேஷ் என்று பாரதிதாசன் குறிப்பிடுகிறார். சரியான விடை வானம். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வானம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்று சொன்னவர் யார்? தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்று சொன்னவர் காசி ஆனந்தன். என்று சொன்னவர் யார் அப்படின்னா காசி ஆனந்தன். தமிழே உன்னை நினைக்கும் என் நெஞ்சம் என்னது இனிக்கும் இனிக்கும் என்று சொன்னவர் காசி ஆனந்தன். மூணாவது கொஸ்டின் பாருங்க, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இப்படி சொன்னவர் யார்? நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சரியான விடை பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்னவர் யாருன்னா பாரதியார். அடுத்து பாருங்க, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவருடைய ஒரு நூல் தான் கனிச்சாறு. இந்த கனிச்சாறு எத்தனை தொகுதிகளை கொண்டது? பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு என்னும் நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது அப்படின்னா 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லணும், சமூகம் அமைய வேண்டும். அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்க, தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியவர் யார்? பாரதிதாசன். அடுத்தது, நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வானம் தீண்டும் தரும் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என்ற அந்த பிறந்தநாள் வாழ்த்து பாடலை பாடியவர் அறிவுமதி. கவிஞர் அறிவுமதி. கீழ்காணும் எது பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்பு அல்ல அப்படின்னு கொடுத்துருக்குறோம். ஐயை, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, தேன்மலை. இதுல எது மட்டும் அவரோடது கிடையாது அப்படின்னா தேன்மலை. தேன்மலை யாருடைய நூல் அப்படின்னா சுரதா, சுப்புரத்னதாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுரதா என்பவருடைய படைப்பு தான் தேன்மலை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, நீங்க ஒரு டெஸ்ட் மாதிரியே நீங்க அப்படியே போட்டு பார்த்துக்கலாம். இது எனக்கு புத்தகமா வேணும். கிட்டத்தட்ட ஒரு 3500 கொஸ்டின் 6 to 12 வரைக்கும் நம்ம எடுத்துருக்கிறோம். புத்தகமாவே நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். தேவைப்படக்கூடியவங்க ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு 9626129474 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த புத்தகத்தோட விலை 500 மற்றும் கொரியர் சார்ஜ் 70 ரூபா வரும். ஓகே, 9வது கொஸ்டின் பாருங்க, எர்னஸ்ட் ஹெமிங்வே என்பவர் எழுதிய கிழவனும் கடலும் என்னும் நூல் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது? கிழவனும் கடலும், இது ரொம்ப ஒரு முக்கியமான நூல் சரிங்களா. கிழவனும் கடலும், எர்னஸ்ட் ஹெமிங்வே எந்த ஆண்டு நோபல் பரிசு? 1954. அடுத்த கொஸ்டின் பாருங்க, சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடி முதிர் பரதவர். திரும்ப பாருங்க, சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடி முதிர் பரதவர் என்று குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நற்றிணை. கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின், நரம்பு நற்றிணை நான் வச்சுக்கோங்க, நரம்பு நற்றிணை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்ய முடியும் என்ற கருத்தை நிறுவியவர் அறிவியல் அறிஞர் கலிலியோ. இக்கருத்தை அதாவது தொலைவில் உள்ள பொருளை டெலஸ்கோப் கண்டுபிடிச்சு சொல்றாரு. ஆனா இந்த கருத்தை திருவள்ளுவ மாலையில திணையளவு போதா சிறுபுள் நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள் அப்படின்னு திருக்குறளை புகழ்ந்து பாடுறார். யார் அப்படின்னா கபிலர். இது அடிக்கடி டிஎன்பிசியில கேட்கக்கூடிய கேள்வி. என்ன கேள்வி? திணையளவு போதா சிறுபுள் நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள் என்று திருக்குறளை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா கபிலர். இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா திருவள்ளுவ மாலை. திருக்குறளை புகழ்ந்து பாடக்கூடிய நூல் திருவள்ளுவ மாலை. இதுல 53 புலவர்கள் 55 பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. கூடுதலான தகவல். அடுத்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணியனுக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கி சிறப்பித்த மன்னர். சுப்பிரமணியர் தான் அவர் பேரு. அவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கியவர் எட்டயபுரம் மன்னர். எட்டயபுரம் மன்னர். ஓகே, 13வது கொஸ்டின் பாருங்க, இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படக்கூடியவரும். இதுல பாருங்க, ஒரு கேள்வியிலே ரெண்டு கேள்விக்கான விடை இருக்கும். அதாவது இந்தியாவின் பறவை மனிதர் யார் அப்படின்றதுக்கும் விடை இங்க இருக்கு. இந்த ஃபால் ஆஃப் த ஸ்பேரோ, அதாவது சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்ற புத்தகத்தை எழுதியவர் அவர் தான். யார் அப்படின்னா டாக்டர் சலீம் அலி. அவர் யாரு?
இந்தியாவின் பறவை மனிதல், த ஃபால் ஆஃப் த ஸ்பேரோ, த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ, சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்ற புத்தகத்தை எழுதியவர் டாக்டர் சலீம் அலி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக பாடல் அமைய பெற்ற நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். மாமலை போற்றதும் மாமலை போற்றதும், ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும், திங்களை போற்றதும் திங்களை போற்றதும். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஞாயிறு போற்றதும், ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் அப்படின்ற அந்த பாடல் வரி, கடவுள் வாழ்த்து பாடல் இடம்பெற்றதே சிலப்பதிகாரம். ரொம்ப முக்கியம். 15வது கேள்வி பாருங்க. முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படும் நூல் எது? முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், முதல் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படக்கூடிய நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு பாடியவர் யாரு? பாரதிதாசன். அந்த முழு பாடலையுமே கேள்வியை கேட்கலாம். அடுத்து பாருங்க. சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகளின் காலம். சிலப்பதிகாரம் யாரால் இயற்றப்பட்டதுன்னா இளங்கோவடிகள். இவர் ஒரு சேர மன்னர். சரிங்களா? ஓகே. அவரு எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இளங்கோவடிகளின் காலம் 2ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? அடுத்தது பொறுத்துக. கொங்கு அப்படின்னா என்ன? கொங்கு அப்படின்னா மகரந்தம். அடுத்தது திகிரி, ஆணை சக்கரம். திகிரி என்பதன் பொருள் ஆணை சக்கரம். அலி, கருணை. மேரு, இமயமலை. அப்ப ஆன்சர் 2143. மேரு அப்படின்னா இமயமலை. தமிழ்நாட்டில் தட்சண மேரு என அழைக்கப்படும் கோவில் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தட்சண மேரு என அழைக்கப்படும் கோவில் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 19வது கேள்வி. நாமநீர் என்பதன் பொருள் அச்சம் தரும் கடல். நாமநீர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா அச்சம் தரும் கடல் என்று அர்த்தம். ஓகே. அடுத்து பாருங்க. ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வளம் தெரிதலான். இந்த அடிக்கோடிடப்பட்டுள்ள பொற்கோடு என்பதன் பொருள் என்ன? பொற்கோடு அப்படின்னா சிகரம். பொற்கோடு என்பதன் பொருள் என்ன? சிகரம். அடுத்து பாருங்க. 21வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் கழுத்தில் சூடுவது. சரிங்களா? கழுத்தில் அணிவது தார். தார் அப்படின்னா அதற்கு இன்னொரு பொருள் என்ன பார்த்தீங்கன்னா மாலை. தார் வேந்தன் அப்படின்னா மாலையை சூடிய அரசன் அப்படி சொல்லுவாங்க. தார் அப்படின்னா மாலை என்று பொருள். அடுத்து பாருங்க. வாட்ஸ்அப் என்பதன் பொருள் புலனம். வாட்ஸ்அப் என்பதன் பொருள் புலனம். அடுத்து பாருங்க. தமிழ் எங்கள் விளைவுக்கு நீர். விளைவுக்கு நீர், அறிவுக்கு வேல், இளமைக்கு பால், புலவர்க்கு தோல். 3, 4. தமிழ் எங்கள் விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், அறிவுக்கு தோல். அடுத்து பார்த்தீங்கன்னா இளமைக்கு பால். ஓகே. புலவர்க்கு வேல், புலவர்க்கு வேல். அதாவது கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 1, 2. 3, 4, 1, 2. சரிங்களா? 3 ஃபர்ஸ்ட்டுக்கு 3. விளைவுக்கு நீர், தமிழ் எங்கள் விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? யாரு? பாரதிதாசன் சொல்றாரு. அடுத்து பாருங்க. புரட்சி கவி என அழைக்கப்படுபவர். புரட்சி கவிஞர் பாரதிதாசன். கொஸ்டின் நம்பர் 24. புரட்சி கவி பாரதிதாசன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 25 பாருங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நடத்திடாத இதழ். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நடத்திடாத இதழ் அப்படின்னா தென்மொழி அவர் நடத்தினதுதான். தமிழ் சீட்டு அவர் நடத்தினதுதான். தமிழ் நிலம் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நடத்தினதுதான். அப்ப தமிழர் மனம் அப்படின்றது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நடத்தின இதழ் கிடையாது. தேவநேய பாவனாருடைய ஒரு நூல் அது. சரியா? ஓகே. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார். என்று பிறந்தவர் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர் பாரதியார். பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது இயற்பெயரான டேஸை மாற்றி பாரதிதாசன் என சுட்டி கொண்டார். அப்ப பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா கனக சுப்புரத்தினம். சரிங்களா? கனக சுப்புரத்தினம். இந்த கனக சுப்புரத்தினத்தை பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் அப்படின்னு மாத்தி கொண்டார். இந்த பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக சுப்புரத்தின தாசன் அப்படின்னு மாத்திக்கிட்டவர் யார் அப்படின்னா ராஜகோபால். அவர் தான் சுரதா. ஓகே. அடுத்து பாருங்க.
இமிழ் கடல் வேலியை, ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 28 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். கொஸ்டின் பாருங்க, இமிழ் கடல் வேலையை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்ற பாடல் சிலப்பதிகாரத்தின் எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது? என்ன கேள்வி கேட்பாங்க? தமிழ், அதாவது தமிழ்நாடு என்ற வார்த்தை சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு, அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். இமிழ் கடல் வேலையை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்ற பாடல் சிலப்பதிகாரத்துல எந்த காண்டத்தில் இடம்பெற்றது அப்படின்னா வஞ்சி காண்டம். சிலப்பதிகாரத்துல வஞ்சி காண்டம். அடுத்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம் தான். 29வது கேள்வி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்க, தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் இது தொல்காப்பியம். இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் வஞ்சி காண்டம். அடுத்து பாருங்க, 30வது கொஸ்டின், இதுவும் முக்கியம். தமிழன் கண்டாய். அப்ப தமிழன் என்ற சொல், தமிழன் கண்டாய் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் தேவாரம். தமிழன் கண்டாய் என்ற வரிகள் எந்த நூல் இடம்பெற்றிருக்கு? தேவாரம். இந்தியாவின் பறவைகள் மனிதர், இது ரிப்பீட்டடா வந்திருக்கு. இந்தியாவின் பறவைகள் மனிதர் அழைக்கப்படக்கூடிய யாரு? டாக்டர் சலீம் அலி. அவருடைய நூல் பேர் என்ன பேரு? த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ, சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்து பாருங்க, ஊழி பல நூறு கொண்டதுவும் அறிவு ஊற்று நூல் பல கண்டதுவாம் என்பது யாருடைய பாட்டு? ஊழி பல நூறு கொண்டதுவாம், ஊழி பல நூறு கொண்டதுவாம், அறிவு ஊற்றும் நூல் பல கண்டதுவாம் என்று வரிகள் இடம்பெற்ற யாருடைய பாடல் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய பாடல். ஊழி பல, தமிழ் மொழி தான். ஊழி பல நூறு கொண்டதுவாம், அறிவு ஊற்று பல நூல்கள் கண்டதுவாம் என்று பாடியவர் பெருஞ்சித்திரனார். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது, உலகம் சுருங்கிவிட்டது. உலகத்துக்கு இன்னொரு பொருள் தான் மேதினி. மேதினி என்பதன் பொருள் உலகம். மேதினி என்பதன் பொருள் உலகம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 34வது கேள்வி. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி என்று பாடியவர் யார் அப்படின்னா வாணிதாசன். அப்படி அந்த பாடல் வரியவே கேட்பாங்க. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி, வழி அப்படின்னா காற்று, நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி, இது லைட், இது சவுண்டு. வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய், நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி என்று பாடியவர் யார் அப்படின்னா வாணிதாசன். இந்த பாடல் வரி முக்கியம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்றாத நூல் கனிச்சாறு அவர் இயற்றியதுதான், கொய்யாக்கனி அவர் இயற்றியதான், பாவிய கொத்து அவர் இயற்றியதுதான், யுக சந்தி இது அவர் இயற்றல. இது யாராவது இயற்றியது அப்படின்னா ஜெயகாந்தன். யுகசந்தி ஜெயகாந்தன் இயற்றிய நூல். ஓகேவா? அடுத்து பாருங்க, பாகற்காய். கொஸ்டின் நம்பர் 36, பாகற்காய் எப்படி பிரிக்கணும்? பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். அதில் பாருங்க, தமிழர்களுடைய அந்த ஒரு சொல் ஆளுமை எப்படி இருக்குன்னு. பேசாம அதை கசப்பு காய் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதை அப்படி சொல்லாம பாகுனா இனிப்பு, அல் அப்படின்னா இல்லை, காய் அப்படின்னா காய். ஓகே, அப்ப அதை எப்படி சொல்றாங்க? இனிப்பு அல்லாத காய், அதான் பாகற்காய். பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பாகற்காய் அப்படின்னு தமிழருடைய அந்த சொல் திறமை, அந்த சொல் ஆண்டு மொழி ஆண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு பெருமை பாருங்க. பாகற்காய் எப்படி பிரிக்கிறாங்க? பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், பாகு அல்லாத காய். பாகுனா இனிப்பு, அப்ப இனிப்பு அல்லாத காய். டைரக்டா அதுக்கு கசப்பு காயினே பேர் வச்சிருக்கலாம். இந்த மாதிரிலாம் பேர் வச்சிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, மரம், பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், புகழ், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பெயர்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல் பாருங்க. மரம், பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், புகழ், மேன்மை, வயல், வண்டு, இத்தனை பெயர்களும் ஒரே ஒரு சொல்லுக்கு உண்டு. அது என்ன அப்படின்னா மா. மா என்ற சொல்லின் பொருள் தான் இவ்வளவு இருக்கு. இது ஓரெழுத்து ஒரு மொழி. அடுத்து பாருங்க, தவறாக பொருந்தி உள்ளதை தேர்வு செய்க. மல்லி தழை, நாணல் தோகை, கமுகு கூந்தல், கோரை மடல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. தாழை தான் மடல் வரும், தாழை மடல், அதனால இது தவறு. தாழை மடல் கோரை மடல் என்பது தவறு.
ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, எது இடஞ்சுழி எழுத்து அல்ல? 39வது கேள்வி. நான் 3 சொல்லினா இது 3 இடஞ்சுழி எழுத்து. ட ய ல இது இடஞ்சுழி எழுத்து. பின்னொரு நொற்றுள் எது வலஞ்சுழி எழுத்து அல்ல? ட. நம்ம இங்கேயே பார்த்துட்டோம். டா அப்படின்றது என்னது? இடஞ்சுழி எழுத்து. அடுத்து பாருங்க, க ஏ ரு தமிழ் எழுத்துக்கள். க அப்படின்னா 1, ஏ அப்படின்னா 7, ரூ அப்படின்னா 5, 175. இது நம்ம தமிழ் எண்கள் பார்த்துக்கணும், கேள்விகள் கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தவறாக பொருந்தியுள்ளது எது என காண்க. வேளாண்மை என்ற சொல் கலித்தொகையில் இடம்பெற்றிருக்கு, திருக்குறளை இடம்பெற்றிருக்கு. உழவர் என்ற சொல் நற்றிணையில இடம்பெற்றிருக்கு, சரி, இதுவும் சரி. பாம்பு என்னும் சொல் குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு. வெள்ளம் என்ற சொல் பரிபாடல் கொடுத்துருக்கிறோம், இது தவறு. சரிங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க, முதலை என்னும் தமிழ் சொல் பின்வரும் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குது? முதலை என்னும் தமிழ் சொல் குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு. முதலை என்னும் முதல குறுக்குல கடிச்சிருச்சு நான் வச்சுக்கோங்க. முதலை குறுக்குல கடிச்சிருச்சு, அப்ப குறுந்தொகை, முதலை குறுந்தொகை என்ற நூல்ல இடம்பெற்றிருச்சு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இடம்பெற்ற சொற்கள் அப்படின்னு 6ஆம் வகுப்புல ஒரு பாக்ஸ் கொடுத்திருப்பாங்க, அதை ஃபுல்லா நம்ம பார்த்துட்டு போகணும். அடுத்து பாருங்க, கோடை என்னும் சொல் எந்த இலக்கியத்தில் இடம்பெற்றதுன்னா அகநானூறு. கோடை என்னும் சொல் இடம்பெற்ற நூல் அகநானூறு. அடுத்து பாருங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன் மருந்து என்னும் சொல் இடம்பெற்ற நூல், அதுவும் அகநானூறு தான். மருந்து என்னும் சொல் இடம்பெற்ற நூல் அகநானூறு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஊர் என்னும் சொல் இடம்பெற்ற நூல், தொல்காப்பியம். அதுல அகத்திணையியல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். தொல்காப்பியம், அகத்திணையியல். அந்த பாக்ஸ்ல இருக்க எல்லாத்தையுமே நான் கொஸ்டினா கொடுத்துருப்பேன். இப்போ நீங்க ஸ்கூல் புக் இந்த புக்கு வாங்கிட்டீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய ஷார்ட் டைம் நீங்க ஸ்கூல் புக்கில் என்ன, நான் இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துருங்க. 181 கொஸ்டின் ஃபர்ஸ்ட் 3 இயல்கள் இருந்து மட்டும், ஃபர்ஸ்ட் 3 இயல்கள், ஆமா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து மட்டும் 181 கொஸ்டின். அதுல நீங்க ஸ்கூல் புக்ல எடுத்து படிச்சதை ஹிண்ட்ஸ் எடுத்து நீங்களே பார்த்துக்கோங்க, எதுவுமே மிஸ் ஆயிருக்காது. எல்லாத்தையும் நான் கொஸ்டினா கொடுத்துட்டேன். அப்ப நீங்க ஆன்சர் குறிச்சு வச்சுக்கிட்டு நீங்க பாட்டில் படிச்சுக்கலாம். ஸ்கூல் புக் எடுக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பா இருக்காது தமிழுக்கு. சரியா? ஜிஎஸ்க்கும் போட்டுக்கிறோம், ஏற்கனவே வீடியோல கொடுத்துருக்கிறேன், பார்த்துக்கோங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன் அன்பு என்னும் சொல் இடம்பெற்ற நூல். அன்பு அப்படின்னாலே திருக்குறளும் தொல்காப்பியமும். சரிங்களா? திருக்குறள், தொல்காப்பியம். அடுத்து பாருங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே உலகம் என்ற சொல் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம், திருமுருகாற்றுப்படை. இதுல திருக்குறள்லையும் உலகம்ன்ற வார்த்தை இடம்பெற்றிருந்துச்சு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் அண்டு திருமுருகாற்றுப்படை இந்த 2ல இடம்பெற்றிருக்கு. ஆனா இங்க வந்து அகநானூறுல இல்ல, பட் திருக்குறள்ல இருக்கு. உலகு சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அப்படின்ற வரிகள் இருக்கு. ஓகே. அடுத்து பாருங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன் உயிர் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியத்திலையும் திருக்குறள்ல இருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உயிர் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம் மற்றும் திருக்குறள். ஓகேவா? அடுத்து பாருங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன் மகிழ்ச்சி என்னும் சொல், அதுவும் தொல்காப்பியம், திருக்குறள். மகிழ்ச்சி அப்படின்னாலே தொல்காப்பியமும் திருக்குறள். அன்பு, மகிழ்ச்சி இதெல்லாம் தொல்காப்பியம், திருக்குறள். ஓகே. அடுத்து பாருங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன் மீன் என்னும் சொல் குறுந்தொகை. நல்லா பாருங்களேன், மீன், பாம்பு இப்படிலாம் இருந்துச்சுனாலே முதலை இதெல்லாம் வந்து குறுந்தொகை. 2000 ஆண்டுகளுக்கு முன் மீன் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. அடுத்து பாருங்க, புகழ் என்னும் சொல் இடம்பெற்ற நூல். புகழ் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். 2000 வருஷத்துக்கு முன்பே புகழ் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். அரசு என்னும் சொல் இடம்பெற்ற நூல் அரசு, திருக்குறள். அரசு என்னும் சொல் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். செய் அப்படின்னா நிலம் என்பதையும் குறிக்கும், ஒரு செயலையும் குறிக்கும். செய் அப்படின்னா குறுந்தொகையில தான் செய் என்ற சொல் இடம்பெற்றது. அடுத்து பாருங்க, செல் என்ற சொல் இடம்பெற்ற நூல், என்னும் சொல் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். அடுத்தது பார் என்னும் சொல், பார் என்னும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றது அப்படின்னா பெரும்பானாற்றுப்படை. பார் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் பெரும்பானாற்றுப்படை. அடுத்து பாருங்க, ஒளித்தல் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம், கிளவியாக்கம். ஒளி என்னும் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம், கிளவியாக்கம். முடி என்னும் சொல் இடம்பெற்ற நூல்
தொல்காப்பியம், வினையியல். சரிங்களா? ஓகே. சீரிலமை, இது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். புக்லேயே நம்ம கொடுத்துருக்கிறது சீர்மை கூட்டல் இளமை தான். சீரிலமை, சீர்மை கூட்டல் இளமை என்பது சரி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாம் அடிக்கடி கேட்குறாங்க. மா என்னும் சொல்லின் பொருள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பெரிய மரம், மாதிரி நிறைய பார்த்தோம். இந்த இடத்துல மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. அடுத்து பாருங்க, இது முக்கியமான கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கண்டிப்பா நம்ம டெட் எக்ஸாம்ல எதிர்பார்க்குற ஒரு கொஸ்டின். லாஸ்டா நடந்த 2023 நடந்த டெய்லி ஒரு டெஸ்ட் நடத்தி அதுல இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க. கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி, கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் கார் 40. கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி, கடல் நீரை மேகம் எடுத்து கொண்டு போய் அந்த மழையா பொழிந்த செய்தியை கார் 40 சொல்லுது. அப்ப ஆவியாதல் நிகழ்வு அப்பவே சயின்டிபிக்கா பேசுது கார் 40. கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் கார் 40. அடுத்து பாருங்க, போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை நெடுவெள்ளூசி, நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்த வடு. தரமான ஒரு கொஸ்டின், இது வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 62 வெரி இம்பார்ட்டன்ட். ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்க. 10 ரூபாய்க்கு ஊசி வாங்கி தைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 10 என்னது? நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்த வடு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் 10 ரூபாய்க்கு ஊசி வாங்கி தைக்கிறாங்க காயத்தை அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதுவும் மிக முக்கியம். நிலம் தீ நீர் வழி விசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். நிலம் தீ நீர் வழி விசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? என்ன நூல் அப்படின்னா தொல்காப்பியம். என்ன பாடல் வரி? நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? 64 மிக முக்கியமான கேள்வி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திரவ பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க இயலாது என்ற அறிவியல் கருத்தை ஆழ அமுக்கி முகக்கினும் நாளி முகவாது நாள் நாளி. ஆழ ஒரு திரவ பொருள் நம்ம எவ்வளவு, அது வந்து இப்ப பாஸ்கல் விதியில நம்ம படிக்கிறோம். யுரேக்கான்னு ஒருத்தர் கத்திட்டு ஓடுனார். அது மாதிரி இப்ப இருக்கக்கூடிய இந்த அறிவியலை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பேசியிருக்கிறாங்க. எப்படி பேசியிருக்கிறாங்க? திரவ பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அதை அழுத்த முடியாது என்பதை ஆழ அமுக்கி முகக்கினும் நாளி முகவாது நாள் நாளி என்று பாடியவர் யார் அப்படின்னா ஔவையார். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 64. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதுவும் முக்கியம்தான். கடல் நீர் ஆவியாகி மேகமாக பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என்பதை கீழ்காணும் எந்த நூல் சொல்லுது அப்படின்னா கார் 40 தான். கார் 40 அதான் பண்ண சொன்னோம். என்னது? கமஞ்சூள் எழிலி இல்லையா? கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி. கடல் நீரை எடுத்துட்டு போய் நம்ம அந்த கதையா போய் சொன்னோம். கடல் நீரை எடுத்துட்டு போய் திரும்ப அது மழையா பொழியும். அது என்னது? கார் 40 சொல்லுது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின், மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. சரி. ஆயுத எழுத்து ஒலிக்கும் கால அளவு கால் மாத்திரை. கபிலர் என்ற பெயரின் மாத்திரை அளவு 3. அடுத்து பாருங்க, குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. இது தவறு. ஆயுத எழுத்தை ஒலிக்கும் கால அளவு கால் மாத்திரை என்பது தவறான ஒன்று. 66வது கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பாரதியார் குறிப்பிட காணி நிலம் வேண்டுமடி பராசக்தின்னு சொல்றாரு. அப்ப அந்த காணி என்ற அளவை எவ்வளவு? காணி என்ற அளவை எவ்வளவு அப்படின்னா 1/80, 1/80. அதுதான் காணி. இது வந்து நமக்கு 9th புக்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கும். 9th தமிழ் புக்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கும். நம்ம கொஸ்டின் டிஸ்கஸ் பண்றப்ப அங்க வந்து பார்ப்போம். அடுத்து பாருங்க, பாரதியாருடன் தொடர்பில்லாத நூல். கண்ணன் பாட்டு அவர் எழுதுனதுதான். குயில் பாட்டு பாரதியார் எழுதுனதுதான். பாஞ்சாலி சபதம் பாரதியார் எழுதுனதுதான். ரைட். சிவகாமி சரிதம் இது தவறு. சிவகாமி சபதம் தான் பாரதியார் எழுதினாரு. கொஸ்டின் நல்லா ஒத்து பார்க்கணும். சிவகாமியின் சபதம் பாரதியார் எழுதினது. சிவகாமி சரிதம் வனமுனியம் சுந்தரனார் எழுதினது. சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20. மார்ச் 20. 1500 ஆண்டுகளுக்கு முன்பே பறவைகள் வலசை போதல், மைக்ரேஷன் ஆஃப் பேர்ட்ஸ், மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், அதை பத்தி 1500 ஆண்டுகளுக்கு முன்பே நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்னு ஒருத்தர் பாடுறாரு. பறவைகள் வலசை போகுது.
போய் வர்றதை பத்தி ஒரு பாடல் பாடுறாரு. நாராய் நாராய் செங்கால் நாராய் என்று பாடியவர் யார் அப்படின்னா சத்திமுத்த புலவர். அதுலதான் இந்த பாடல் வரி வருது. அதாவது இந்த பாடல் நான் கவனிக்கல. தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின், அதாவது நாராய் நாராய் செங்கால் நாராய் ஃபுல்லா பாருங்க. நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்ற இந்த பாட்டுல தான் தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படின்று குருவி, அதாவது பறவைகள் வலசை போகிறத பத்தி சொல்றாரு. நாராய் அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய நாரை, சரிங்களா? அந்த கூலக்கடை அந்த மாதிரிலாம் பறவைகள் இருக்கு இல்லையா, அது பறந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு திரும்ப இங்க வர்றது. அங்க இருக்கக்கூடிய பறவை இங்க வந்து இருந்தது. இத 1500 ஆண்டுகளுக்கு முன்பே ஒருத்தர் பாடுறாரு. அவர் தான் சத்திமுத்து புலவர். என்ன பாடல்? நாராய் நாராய் செங்கால் நாராய். அந்த பாடல்ல உள்ள ஒரு வரி வருது, தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின் என்று பாடியவர் சத்திமுத்த புலவர். கொஸ்டின் நம்பர் 71 பாருங்க. தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறப்பது, சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை என்றும் கடல் கொள்ளை பறவை என்றும் இத்தனை இருக்கு. அதுக்கு விடை வந்து கூலக்கடா. இந்த கூலக்கடா அப்படின்னு ஒரு பறவை இருக்கு. அது என்ன பண்ணுமா, 400 மீட்டர் தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் தரையிறங்காமலே பறக்கும். அதே மாதிரி சிறகடிக்காமலே கடலையும் தாண்டி பறக்கும். கப்பல் பறவை இப்படிலாம் அழைக்கப்படுது. எந்த பறவை அப்படின்னா கூளைக்கடா. இம்பார்ட்டன்ட், கூளைக்கடா பறவைகளை பத்தி கேட்பாங்க. சிட்டுக்குருவி எத்தனை நாட்கள் அடை காக்கும்? ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின். 14 நாட்கள். சிட்டுக்குருவி எத்தனை நாட்கள் அடை காக்கும்? ரொம்ப முக்கியமான கேள்வி. 14 நாட்கள் அடை காக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. காக்கை குருவி எங்கள் சாதி என பாடியவர் பாரதியார். காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் பாரதியார். நாராய் நாராய் செங்கால் நாராய் என்று பாடியவர் சத்திமுத்த புலவர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 75வது கேள்வி பாருங்க. பறவைகளை பற்றிய படிப்பு. நல்ல கொஸ்டின். பறவைகளை பற்றிய படிப்பு. ஆர்னித்தாலஜி. ஆங்காலஜி புற்றுநோய் பற்றிய படிப்பு. மைக்காலஜி பூஞ்சைகள் பற்றிய படிப்பு. பைக்காலஜி பாசிகளை பற்றிய படிப்பு. அப்போ பறவைகளை பற்றிய படிப்பு எது? ஆர்னித்தாலஜி. ஆர்னித்தாலஜி. அடுத்து பாருங்க. கூற்று. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். சொல்லின் இடையில் மட்டுமே ஆயுதம் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில மட்டும்தான் வரும். எஸ், கூற்று சரி. காரணம் பாருங்க. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் இது சார்பெழுத்து என்று அழைக்கப்படுகிறது. சரி. அப்ப கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. புரியுதுங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வலசை போதல் அப்படின்னா என்ன? வலசை போதல் அப்படின்னா மைக்ரேஷன். வலசை போதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? மைக்ரேஷன். அடுத்து பாருங்க. இணையில்லை முப்பாலு கிண்ணிலத்தே என்று பாடியவர் பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று பாடியவர் பாரதிதாசன். அடுத்து பாருங்க. இந்த இது சரியான முறையில் அமைந்திடாத திருக்குறள் கேட்டிருக்கிறாங்க. அது புக் கொஸ்டின். தம்மின் தம் மக்கள் மாநிலத்து தம்மின் தம் மக்கள், இது தவறு. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிது அப்படின்னு வரணும். இது தவறு. இந்த இது மட்டும் தவறு, மற்ற எல்லாமே சரி. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. பி சரி. அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலாருக்கு அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலாருக்கு என்பதோல் பொறுத்த உடம்பு. சரி. ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். சரி. இப்ப ஃபர்ஸ்ட் உள்ளது மட்டும் தவறு. தம்மின் தம் மக்கள் மாநிலத்து தம்மின் தம் மக்கள் மாநிலத்து தம்மின் தம் மக்கள் மண்ணுயிருக்கெல்லாம் அறிவுடைமை இல்ல. சரியானது வந்து பார்த்தீங்கன்னா தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிது அப்படின்னு வரும். இது மட்டும் தவறு. ஃபர்ஸ்ட் 79ல ஏ தவறு. ஓகேவா? இது அப்படியே புக் பேக் கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அப்துல் கலாம் ஒருத்தரை பார்த்து என்ன சொல்றாருன்னா, தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று யாரை சொன்னார்? அப்துல் கலாம் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று யாரை சொன்னார் அப்படின்னா நெல்லை சு முத்து. இவர் அண்மையில தான் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு தான் மறைந்தார். சரிங்களா? நெல்லை சு முத்து இவர் ஒரு இந்திய விஞ்ஞானி. இவர் நெல்லை சு முத்து. இவரை தான் அப்துல் கலாம் என்ன சொன்னார்? தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று பாராட்டுறார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். பாத்தீங்கன்னா
இப்ப இன்னைக்கு நடக்கக்கூடிய இஸ்ரோவினுடைய அனைத்து சாதனையும் 100 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு ஒருத்தர். அவர் யார் அப்படின்னா பாரதியார். இவர் சொன்ன இந்த பாட்டு தான் இன்னைக்கு கனவு நிறைவேறிக்கிட்டு இருக்கு. பாரதியாருடைய இந்த பாடல் தான் இன்னைக்கு இஸ்ரோ செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. வானை அளப்போம், என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஸ்பேஸுக்கு சுபன் சுக்லா அனுப்பிட்டோம். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம். கடல் பத்தி அளக்கிறதுக்கு இப்ப சமுத்திரயான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சி திட்டத்தை இஸ்ரோ வச்சிருக்கு. இதுவும் முடிஞ்சு இந்த ப்ராஜெக்ட். அடுத்து பாருங்க, சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் அப்படின்றாரு. சந்திர மண்டலத்தியல் சந்திரயான் 1, சந்திரயான் 2, சந்திரயான் 3 என்ன பண்ணியாச்சு, நம்ம 3 திட்டங்களை வெற்றிகரமா செயல்படுத்திட்டோம். அது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். சந்தி தெருப்பெருக்கிறதுக்கு எந்திரம் வந்துருச்சு. இப்போ போனோம்னா தார் ரோட்ல இருக்கக்கூடிய மண்ணை கூட்டி எடுக்கிறதுக்கு தனியா ஒரு எந்திரம் வந்துருச்சு. இதுதான் நம்மளுடைய பாரதியாருடைய கனவு இன்னைக்கு நிறைவேறிக்கிட்டு இருக்கு, இஸ்ரோ செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். அவர் ஒரு தீர்க்க தரிசி. பாரதியார் ஒரு தீர்க்க தரிசி. 1914-15 பாடினது. 110 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு இந்தியா சாதனை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஓகே. சொல்ல போனா இந்த பாடல் அப்படியே வந்து என்ன பண்ணலாம், இஸ்ரோவில் எழுதலாம். இந்த பாடல் வரியை அப்படியே எடுத்து இஸ்ரோவுடைய ஒரு பக்கத்துல எழுதி வைக்கலாம், தமிழ்லேயே அப்படியே எழுதி வைக்கலாம். உண்மையிலே அது ஒரு தரமான பாடல் வரி. அடுத்து பாருங்க, ரோபோ என்னும் சொல்லின் பொருள் அடிமை. ரோபோ என்னும் சொல்லின் பொருள் அடிமை. 1920ஆம் ஆண்டு தாம் இயற்றிய நாடகம் ஒன்றில் ரோபோ என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்திய காரல் கபக் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இதை தாண்டி கொஸ்டின்லாம் புக்ல இல்ல, வேணா எடுத்து செக் பண்ணிக்கோங்க. வரியா எடுத்து கொடுத்தாச்சு, ஃபுல்லா வீடியோ பார்த்துக்கோங்க. காரல் கபக் ஒரு நாடகத்துல ரோபோன்ற சொல்லை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் எந்த நாட்டை சேர்ந்தனா செக் குடியரசு நாட்டை சேர்ந்தவர். அடுத்து பாருங்க, 1997ஆம் ஆண்டு நடைபெற்ற சதுரங்க போட்டியில் உலக சதுரங்க வெற்றியாளர் டேஸ் ஐபிஎம் எனும் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ என்ற மீத்திறன் கணினியிடம் தோல்வியடைந்தார். உலக சதுரங்க வெற்றியாளரே யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரி காஸ்ப்ரோ. இவர் ரஷ்யாவை சேர்ந்தவர். இவர் தான் மிக இளம் வயதுல வேர்ல்டு செஸ் சாம்பியன் பட்டத்தை வாங்கினார்ன்ற பெருமையில இருந்தார். அதை முறியடிச்சு இன்னைக்கு டி குகேஸ், தமிழ்நாட்டை சேர்ந்த டி குகேஸ், இந்த கேரி காஸ்ப்ரோவுடைய சாதனை இன்னைக்கு முறியடிச்சிருக்கிறார். ஆனா அந்த கேரி காஸ்ப்ரோ இந்த டீப் ப்ளூ என்னும் மீத்திறன் கணினியிடம் தோல்வி அடைஞ்சிருக்கிறார் 1997 செஸ் போட்டியில. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம், துரை மாணிக்கம். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரை மாணிக்கம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, உலகிலேயே முதலாக எந்த நாடு ஐக்கிய நாடு சபையால் புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டம் வழங்கப்பட்ட சோபியா என்னும் ரோபோவுக்கு குடியுரிமை? உலகத்திலேயே ஒரு நாடு ரோபோவுக்கு, எந்திர மனிதன், ரோபோ அப்படின்னா எந்திர மனிதன், ரோபோ என்பதன் பொருள் வந்து அடிமை. இப்போ ரோபோவுக்கு உலகத்திலேயே ஒரு நாடு சிட்டிசன்ஷிப் வழங்கியிருக்கிறாங்க. அது எந்த நாடு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா. அந்த ரோபோவுக்கு பேரு சோபியா. சோபியா அப்படின்னா என்ன சொல்றாங்க, ஐநா சபை இருக்குல்ல, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், அவங்க வந்து புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு அந்த சோபியான்ற அந்த ரோபோவுக்கு பட்டம் கொடுத்துருக்குறாங்க, புதுமைகளின் வெற்றியாளர். அதுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்த முதல் நாடு சவுதி அரேபியா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, அகத்தி, பசலை, முருங்கை ஆகியவற்றின் இளநிலை எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா கீரை. அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை நமக்கு தெரியும் கீரை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஏபிஜே அப்துல் கலாம் அதை படித்த ஒரு சொல்றாரு, அவர்களுக்கு மிகவும் இது நான் டெட் எழுதுனேன், அந்த டெட்டில் நான் எழுதின எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் இது. இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டாங்க 2023 இந்த டெட்டு நான் எழுதினேன், அதில் கேட்ட கொஸ்டின் இது. ஏபிஜே அப்துல் கலாம் அவர் சொல்றாரு, அதை படித்த போது அறிவு, தன்னம்பிக்கை, இதையும் கேட்பாங்க கொஸ்டினா. அப்துல் கலாம் எந்த நூலை படித்த போது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3ஐயும் பெற்றேன் என குறிப்பிட்டார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாமா? எந்த நூல் அப்படின்னா லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி. விளக்குகள் பல தந்த ஒளி. ஓகேவா? இந்த நூல், அது ஆசிரியர் யாரு? லிலியன் வாட்சன். ஏபிஜே அப்துல் கலாமுக்கு மிகவும் பிடித்த நூல் அப்படின்னா விளக்குகள் பல தந்த ஒளி அப்படின்ற நூல். சரிங்களா? லைட்ஸ் மெனி ஃப்ரம் த லேம்ப்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த நூல்.
மெனி லைட்ஸ் ஃப்ரம் த லேம்ப் அப்படின்னு அர்த்தம். விளக்குகள் பல தந்த ஒளி. அந்த நூலை அவர் படிச்சுதான் அப்துல் கலாமுக்கு என்ன கொடுத்ததாம்? அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி. இந்த மூன்றையும் அப்துல் கலாமுக்கு கொடுத்த நூல் எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அப்துல் கலாமுக்கு மிகவும் பிடித்த நூல் எது அப்படின்னு கேட்கலாம். விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலின் ஆசிரியர் யார்? அப்ப அந்த ஒரு கேள்வியை நீங்க படிச்சீங்கனாலே உங்களுக்கு 3 விதமான கேள்விகளுக்கு ரெடியா இருக்கலாம். இதா இல்லையா? லிலியன் வாட்சன், விளக்குகள் பல தந்த ஒளி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தவறான கூற்றை தேர்வு செய்க. மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் முதலில் வராது. சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. எஸ். நோ என்னும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருளில் வரும். எஸ், சரி. ஆயுத எழுத்து சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வருமா அப்படின்னா வராது. அப்ப இதுதான் தவறு. சரிங்களா? ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும் அப்படின்னு பார்த்துட்டு வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 90, 90வது கேள்வி. 1928 சர் சி வி ராமன் அவர்களால் ராமன் விளைவு அதாவது சர் சி வி ராமன் நோபல் பரிசு, இயற்பியலுக்கான நோபல் பரிசு வென்ற முதல் இந்தியர், இந்தியாவிலிருந்து வாங்கின முதல் நபர் அவர் தான். அதாவது ஏற்கனவே ரவீந்திரநாத் தாகூர் வாங்கியிருக்கிறார். 1913 வாங்கியிருக்கிறார். இலக்கியத்துக்கு. அறிவியலுக்கான நோபல் பரிசு வாங்குறாரு. 1928 வாங்குறாரு. எதற்காக அப்படின்னா ராமன் விளைவு, ராமன் எஃபெக்ட் என்பதை கண்டுபிடிக்கிறார். சரிங்களா? ஓகே. அது அந்த நாள் அதுதான் பிப்ரவரி 28. இந்த பிப்ரவரி 28 தான் நம்ம என்ன பண்றோம்? தேசிய அறிவியல் தினம், நேஷனல் சயின்ஸ் டே. நேஷனல் சயின்ஸ் டே பிப்ரவரி 28. அது எந்த நாள்? சர் சி வி ராமன் அவர்கள் ராமன் விளைவை கண்டுபிடித்த நாள். ராமன் விளைவை கண்டுபிடிக்கப்பட்ட நாள் பிப்ரவரி 28. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கூற்று. உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். காரணம், அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும் போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. இது இலக்கண கொஸ்டின். நோட் பண்ணிச்சுக்கோங்க. இலக்கணத்துக்கு மட்டும் நம்மளுடைய சிவதன்ய அகாடமி யூடியூப் சேனல்ல கண்ணன் சாருடைய தமிழாசிரியர் கண்ணனுடைய வகுப்புகள் தொடர்ச்சியாக நம்ம கொடுத்துக்கிட்டே வர்றோம். மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெட் எக்ஸாமுக்கு உள்ள எல்லா இலக்கண பகுதியும் நான் முடிச்சு கொடுத்துருவேன். சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க. ஐயம் தெளிந்து சொல். இது நெல்லை சு முத்து. அதாவது அறிவியல் ஆத்திசூடி அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். அந்த அறிவியல் ஆத்திசூடி பாடியவர் நெல்லை சு முத்து. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று அப்துல் கலாம் ஒருத்தர் சொன்னார் அப்படின்னா அது நெல்லை சு முத்து அவர்கள் தான். ஓகேவா? அடுத்து பாருங்க. தமிழே உயிரே வணக்கம். இது தரமான ஒரு கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். பாருங்க. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் என்று சொன்னவர் யார் அப்படின்னா கவிஞர் காசி ஆனந்தன். யாழ்ப்பாணத்து கவிஞர் காசி ஆனந்தன். ரொம்ப முக்கியமான கேள்வி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் சொன்னவர் காசி ஆனந்தன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பூவின் 7 நிலைகளை சரியான வரிசைப்படுத்தணும். பூவின் 7 நிலைகள் சரியான வரிசை என்ன அப்படின்னா முகை, மொட்டு, அரும்பு, மலர், அலர், வி, செம்மல். தவறு. அரும்பு, மலர், வி, முகை. வீனாலே கடைசியில் வரணும். இது தவறு. அடுத்து பாருங்க. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். திஸ் இஸ் கரெக்ட். அரும்பு ஃபர்ஸ்ட் வரணும். மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இதுதான் மலரினுடைய பூவினுடைய 7 நிலைகள். இப்ப பெண்களுக்கு 7 பருவம் இருக்கு. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் அப்படின்னு 7 வகை பருவங்கள் பெண்களுக்கு இருக்கு. அதே மாதிரி பூக்கள்ல 7 வகை பருவங்கள் இருக்கு. என்னன்னா அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இதுதான் சரியான வரிசை. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது முக்கியமான கொஸ்டின். இப்படியே கேட்பாங்க. 94வது கேள்வி. 95வது கேள்வி பாருங்க. சப்பாத்தி கல்லி மற்றும் தாளை. தாளை மடல், சப்பாத்தி கல்லி மடல் அப்படின்னு சொல்லணும். தாளை மடல். இப்ப சரியான விடை மடல். தாளை என்பது மடல். ஒட்டுமொத்தமா நம்ம அந்த 3500 கொஸ்டினுமே நம்ம சேனல்ல கொடுக்க போறோம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னால் ஃபாலோ பண்ண முடியல, புக் வேணும் அப்படின்றவங்க புக் வாங்கிக்கோங்க. இது எல்லாமே நம்ம புக்கில் இருக்கு. ஆன்சருக்கு பின்னாடி கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஓகே. நிலவு கூட்டல் என்று, இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின். நிலவென்று, நிலவு கூட்டல் என்று, நிலவென்று. நீங்க ஸ்கூல் புக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லாத்தையும் நான் கொஸ்டினா கொடுத்துட்டேன். புரியுதா? அடுத்து பாருங்க. நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஸாக இருக்கும், அசதியாக இருக்கும். இது ஒரு புக் பேக் கொஸ்டின், அதனால எடுத்து கொடுத்தேன்.
அடுத்து பாருங்க, தமிழ் கூட்டல் எங்கள் தமிழெங்கள், தமிழ் கூட்டல் எங்கள் தமிழெங்கள். அடுத்து அமுதென்று எப்படி பிரிக்கணும்? அமுது கூட்டல் என்று அமுதென்று அப்படின்னு பிரிக்கணும். அடுத்து பாருங்க, உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்டிக் ஆலா. கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் 22,000 கிலோமீட்டர் 22,000 கிலோமீட்டர் தொடர்ச்சியாக பயணிக்கக்கூடியதான் இந்த ஆர்டிக் ஆலா. உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யக்கூடிய பறவை இனம் ஆர்டிக் ஆலா. இது பாக்ஸ் கொஸ்டின். அப்ப இது முக்கியம், இது முக்கியமான கேள்வி. இது மாதிரி நம்ம பின்னாடி ஆன்சர் கீ ஒரு 100 கொஸ்டின் முடிச்ச உடனே ஆன்சர் கீ இப்படி கொடுத்துருப்போம். நீங்க டெஸ்ட் மாதிரி எழுதி பார்த்துக்கலாம். ஆன்சர் கீ குறிச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஸ்டடி புக் மாதிரியும் படிச்சுக்கலாம். இப்போ பாருங்க, தமிழ்ல 6th தமிழ்ல ஒரு 100 கொஸ்டின் முடிச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் 3 இயல்கள்ல மட்டும். அடுத்து மறுபடியும் ஒரு 81 கொஸ்டின் இருக்கு. மொத்தம் 181 கொஸ்டின் 3 இயல்கள் மட்டும். அதாவது 6ஆம் வகுப்பு முதல் பருவத்திலிருந்து மட்டும் 181 கேள்விகள். நீங்க டெட்ல நான் சேலஞ்சே பண்றேன். டெட்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து எந்த கேள்வி கேட்டாலும் நான் கொடுத்தது 181 கேள்விக்குள்ள தான் இருக்கும். நீங்க புக்கை எடுத்து படிச்சாலும் இதைத்தான் ஹிண்ட்ஸ் எடுப்பீங்க. அதை எடுத்து மொத்தமா கொடுத்துட்டேன், புரியுதா? அடுத்து பாருங்க, தமிழ் பொய் அகற்றும் உள்ள பூட்டு அறுக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர் மெய் புகட்டும் அற மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும் என்று பாடியவர் யார்? தமிழை பத்தி பொய்யகற்றும் உள்ள பூட்டறுக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர் மெய் புகட்டும் அற மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். இந்த மேதினி வாழ வழி காட்டிருக்கும் அப்படின்னு யாரு பாடினது அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். தமிழ் மொழியை இவ்வளவு புகழ்ந்து பாடுறாரு. அடுத்து பாருங்க, செம்பயிர் எப்படி பிரிக்கணும்? இது ஈஸியான கொஸ்டின். செம்மை கூட்டல் பயிர் பண்பு தொகை, சரிங்களா? செம்மை கூட்டல் பயிர் செம்பயிர். அடுத்து பாருங்க, நூறாசிரியம் என்ற நூலின் ஆசிரியர். நீங்க புக்கை படிச்சீங்கன்னா நூல் குறிப்பு இருக்கும், ஆசிரியர் குறிப்பு இருக்கும். அந்த ஆசிரியர் குறிப்புல ஒரு 10 நூல் எழுதியிருக்கிறேன்னா அந்த 10 நூலுமே நான் கொஸ்டினா கொடுத்துருப்பேன், புரியுதா? நூறாசிரியம் ஏற்கனவே பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய நூல்கள் இல்லாதது எதுன்னு ஒரு 6 வச்சுட்டோம். இப்ப இது 7வது கொஸ்டின். யாரை பத்தி? பாவலரேறு பெருஞ்சித்திரனாரை பத்தி 7வது நூல் இது. நூறாசிரியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவருடைய இயற்பெயர் என்ன? துரை மாணிக்கம். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரை மாணிக்கம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 4, அதாவது 104வது கேள்வி. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுது சொல்லட்டுமா? அடுத்து பாருங்க, பொய் அகற்றும் பிரித்தெழுதுக. பொய் கூட்டல் அகற்றும், இது பேசிக் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டிருக்கும். அடுத்த கொஸ்டின், 8 கூட்டல் திசை 8 திசை, இது பேசிக்கான கேள்விதான். தமிழில் உயிர் எழுத்துக்களில் எத்தனை நெடில்? இது ஒரு நல்ல ஒரு கொஸ்டின். நம்ம டக்குன்னு யோசிக்கவே முடியாது. தமிழ் உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12. அதுல எத்தனை எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு கேட்பாங்க. 7. தமிழில் உள்ள உயிர் எழுத்துக்களில் நெடில் எழுத்துக்கள் எத்தனை? 7. சரியா? ஓகே. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, திணை எத்தனை வகைப்படும்? திணை 2 வகைப்படும். திணை எத்தனை வகைப்படும்? திணை 2 வகைப்படும். உயர் திணை, அக்ரிணை. அப்ப சரியானுடைய என்னது? 2 வகைப்படும். திணை 2 வகைப்படும். ஒன்னு உயர் திணை, இன்னொன்னு அக்ரிணை. கொஸ்டின் நம்பர் பாருங்க 11. அப்துல் கலாம் அவர்கள் மிகவும் மகிழ்ந்த நிகழ்வாக எதனை குறிப்பிடுகிறார்? அப்துல் கலாம் ஒரு பாடம் இருக்கு, அதுல எல்லாத்தையும் நம்ம கொஸ்டினா கொடுத்துருக்கிறோம். அவர் மிகவும் மகிழ்ந்த நிகழ்வாக ஒண்ணு சொல்றாரு. என்ன அப்படின்னா, அதாவது அப்துல் கலாம் அவர்கள் மிகவும் மகிழ்ந்த நூல், போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக 300 கிராம் எடையில் கார்பன் இழையை கொண்டு, கார்பன் இழை ஃபைபர்ஸ், கார்பன் இழையை கொண்டு உருவாக்கப்பட்ட செயற்கை கால்கள் தயாரிக்கிறார். அதாவது ஒரு காலத்துல ஒரு செயற்கை கால் உருவாக்கணும்னா 4 கிலோ 3 கிலோ இருக்கும். அதை மாட்டிக்கிட்டு அந்த சின்ன குழந்தைகள்லாம் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை நேரில் பார்க்குறாரு. அப்போ அதை பார்த்துட்டு அந்த இஸ்ரோவில் DRDO அங்கே பயன்படுத்தக்கூடிய அந்த மெட்டல்ஸ், அந்த பொருட்களை கொண்டு அந்த கால் இழந்த குழந்தைகளுக்கான செயற்கை கால் உருவாக்குறாரு. அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 300 கிராம் எடையில, அதுதான் அவருடைய வாழ்க்கையில மிகவும் அவர் உள்ளம் மகிழ்ந்த ஒரு நிகழ்வாக அவர் சொல்றாரு. சரியா?
ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. தொன்மை என்னும் சொல்லின் பொருள். பழமை. தொன்மைனா பழமை, எதிர்ச்சொல்னா புதுமை. கொஸ்டின் நல்லா பார்த்துக்கணும். தொன்மை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அப்படின்னு கூட கேட்கலாம். சரியா? ஓகே, இடப்புறம் எப்படி பிரிக்கணும்? இடம் கூட்டல் புறம் தான் பிரிக்கணும். இடப்புறம், இடம் கூட்டல் புறம். அடுத்து பாருங்க, சிலம்பு கூட்டல் அதிகாரத்தை எப்படி பிரிக்கணும்? சிலப்பதிகாரம்னு பிரிச்சிடக்கூடாது, சிலப்பதிகாரம்னு தான் பிரிக்கணும். சிலம்பு கூட்டல் அதிகாரம், சிலப்பதிகாரம். இரும்பு கூட்டல் பாதை. இந்த கொஸ்டின்லாம் அடிக்கடி கேட்கறது. இரும்பு கூட்டல் பாதை, இது எப்படி பிரிக்கணும்? இரும்பு பாதைன்னு பிரிக்க கூடாது, இருப்பு பாதை அப்படின்னு தான் பிரிக்கணும். சேர்த்து எழுதணும். இரும்பு கூட்டல் பாதை, இருப்பு பாதை. அது மாதிரி சிலம்பு கூட்டல் அதிகாரம், சிலப்பதிகாரம் என்பதே சரி. கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. கணினி கூட்டல் தமிழ். கணினி தமிழ் ஒரு பேசிக்கான கேள்வி. தமிழில் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை. மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை 18. மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை 18. மெய்யெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3. சரிங்களா? வல்லினம், மெல்லினம், இடையினம். கொஸ்டின் நல்லா பார்க்கணும். மெய்யெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3. மெய்யெழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 18. உயிரெழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா தான் 12. உயிரெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னா 2. குறில், நெடில். அடுத்து பாருங்க, உயிரெழுத்துக்களில் எத்தனை எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள்? நம்ம அப்பதே பார்த்தோம். உயிரெழுத்துக்கள்ல எத்தனை நெடில் இருந்துச்சு? 7 இருந்துச்சு. அப்ப எத்தனை குறில் இருக்கும்? 5 இருக்கும். நெடில் 7, குறில் 5. 5 குறில் எழுத்துக்கள் இருக்கும். சரியா? ஓகே. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை? இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின். ஏன்னா 6ஆம் வகுப்பு தானே, பேசிக்காக தான் இருக்கும். 7th, 8th, 9th, 10th மட்டுமே 900 கொஸ்டின் எடுத்துருக்கிறேன், கொடுக்குறேன், டைப் பண்ணி பாருங்க. தமிழில் உள்ள உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? புரிதல? தமிழில் உள்ள உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? இப்ப நம்ம கேட்டதான் 12. எத்தனை குறில், எத்தனை நெடில்னு தனியா கேட்பாங்க. அது ஒரு என்ன கொஸ்டின் இது? தமிழில் உள்ள உயிர்மெய் எழுத்துக்கள், சாரி, உயிர்மெய் எழுத்துக்கள் 216. உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னா 216. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பழமொழி அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா சுருங்க சொல்லி விளங்க வைத்தல். பழமொழியின் சிறப்பு சுருங்க சொல்லி விளங்க வைத்தல். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரியான வரிசையில் அமைத்து எழுதுக. சலீம் அலி பறவை மனிதர் பறவை டாக்டர் இந்தியாவின் தப்பு. இந்தியாவின் சலீம் அலி டாக்டர் மனிதர் பறவை தப்பு. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி, இதுதான் சரி, முடிஞ்சு போச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தமிழில் தோன்றிய முதல் காப்பியம். நம்ம அப்பதே சொல்லிட்டோம். முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், இரட்டை காப்பியம், இதெல்லாம் சொல்லியிருக்கு. எது? சிலப்பதிகாரம். அடுத்து பாருங்க. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் வேண்டும் அப்படின்னு யாரு பாடுறா? பாரதியார் பாடுறாரு. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. யாரு? பாரதியார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கதிரவனின் மற்றொரு பெயர். கதிரவன், ஞாயிறு, இதெல்லாமே ஒண்ணுதான். கதிரவன், ஞாயிறு, பகலவன், இதை குறிக்கும், சூரியனை தான் குறிக்கும். அடுத்து பாருங்க. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. வெண்மை கூட்டல் குடை. அடுத்து பாருங்க. சரியான வரிசையில் அமைந்ததை தெரிவு செய்க. இது அடிக்கடி கேட்கிறாங்க அந்த கொஸ்டின். டிஎன்பிஎஸ்சிலாம் தகுதி தேர்வுல அடிக்கடி கேட்கிறாங்க. அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார், இதுதான் சரியான வரிசை. சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். சாண்டியாகோ மீனை மிகப்பெரிய பிடித்தார், தவறு. மீனை பிடித்தார் மிகப்பெரிய சாண்டியாகோ, தவறு. சாண்டியாகோ பிடித்தார் மீனை மிகப்பெரிய, தவறு. அப்ப சரியான வாக்கிய அமைப்புல எது இருக்கு? சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். பேசிக்கா கேட்ட அந்த கேள்வி அப்படி கேட்பாங்க. புக் கொஸ்டின் இது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொற்கோட்டு என்னும் சொல்லை எப்படி பிரிக்கணும்? பொன் கூட்டல் கோட்டு, பொற்கோட்டு, இதான் சரியே. பொற்கோட்டு எப்படி பிரிக்கணும்? பொன் கூட்டல் கோட்டு. அடுத்து பாருங்க. சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, நம்ம அப்பதே பார்த்தோம். சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்னும் சுயசரிதை யாரால் எழுதப்பட்டது? The fall of Sparrow, The fall of Sparrow, டாக்டர் சலீம் அலி. இவர் எப்படி நம்ம அழைக்கிறோம் அப்படின்னா பறவைகள் மனிதர், இந்தியாவின் பறவை மனிதர், இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் சலீம் அலி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொங்கு கூட்டல் அலர் எப்படி சேர்க்கணும்? கொங்கலர். கொங்கு கூட்டல் அலர், கொங்கலர். அவன் கூட்டல் அலிபோல், அவன் அலிபோல். சித்தம் என்பதன் பொருள். சித்தம் அப்படின்னா மனம் அல்லது உள்ளம். சித்தம் அப்படின்னா மனம் அல்லது உள்ளம். அடுத்து பாருங்க. ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி. சர் சி வி ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி. கடல் நீர் ஏன் நீல, இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி. 32வது கேள்வி ரொம்ப முக்கியம். இது புக்ல கண்டென்ட்டுக்குள்ளே இருக்காது, பின்னாடி மொழித்திறன் பயிற்சியில் இருக்கும். அப்ப இதை கேட்பாங்க. சர் சி வி ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எது?
கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? அடுத்த கொஸ்டின் பாருங்க, கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, வாயுரை வாழ்த்து என்ற பெயரால் அழைக்கப்படுவது திருக்குறள். வாயுரை வாழ்த்து திருக்குறள். மாடங்கள் என்பது மாளிகையின் அடுக்குகள். மாடங்கள் என்பது மாளிகையில் இருக்கக்கூடிய அடுக்குகள். பாரதியார் பாடல காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் அங்கே நன் மாடங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அடுக்குகள், மாடங்கள் அப்படின்னா ஒரு மாளிகையில் இருக்கக்கூடிய அடுக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, நன் மாடங்கள் எப்படி பிரிக்கணும்? நன்மை கூட்டல் மாடங்கள் அப்படின்னு பிரிக்கணும். அடுத்த பாருங்க, நிலத்தின் இடையே என்ற சொல்லை பிரித்தெழுதுக. நிலத்தின் கூட்டல் இடையே, ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, பொறுத்துக. முத்துச்சுடர் போல் நிலா ஒளி. அடுத்து பாருங்க, தூய நிறத்தில் மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட தென்றல். இதெல்லாமே பாரதியாருடைய பாடல்ல இருந்து அப்படியே பொறுத்துகவா கொடுத்துருக்கிறேன். சரிங்களா? ஓகே. முப்பத்தி 39வது கேள்வி பாருங்க, டேஸில் இல்லாததும் இல்லை என்று சொல்லாததும் இல்லை எந்த நூல்ல? திருக்குறள்ல. திருக்குறள்ல வள்ளுவன் வாய் விளைத்தனவற்றுள் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை அப்படின்னு பாரதிதாசன் பாடுறார். அடுத்து பாருங்க, வரிசை மாறியுள்ள சொற்களை சரியான முறையில் எழுதுக. மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது, இது சரி கிடையாது. மனிதன் இல்லாத பறவைகள் வாழ முடியாது உலகில், இதுவும் தவறான ஒரு வரிசை தான். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியாது, இதுவும் தவறானதான். அப்ப பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்பதே சரியான வரிசை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, மனிதன், அடுத்த கொஸ்டின் கேள்வியிலே வருது பாருங்க, மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று சொன்னவர் யார்? இது முக்கியமான கேள்வி. யாரு அப்படின்னா டாக்டர் சலீம் அலி. மனிதன் இல்லாத உலகத்துல பறவைகள் வாழ்ந்துரும், ஆனா பறவைகள் இல்லாத உலகத்துல மனிதனால வாழ முடியாது என்று சொன்னவர் இந்தியாவின் பறவைகள் மனிதர் டாக்டர் சலீம் அலி. அடுத்து பாருங்க, சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி. சிட்டுக்குருவி இமயமலை பகுதியில் வாழுமா? எஸ். தமிழ்நாட்டில் இருக்கா? இருக்கு. இந்தியாவில் எல்லா இடத்துல இருக்கா? இருக்கு. துருவ பகுதிகளில் சிட்டுக்குருவியால வாழ முடியாது. அப்ப சிட்டுக்குருவிகள் வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 30. முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 30. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. இது ரெண்டும் சேர்ந்துதான் முதல் எழுத்து. முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை மொத்தம் 30. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தமிழில் சார்பெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு? 10. சார்பெழுத்துக்களின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை? 10. உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஆயுத குறுக்கம், மகர குறுக்கம். உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், ஆயுத குறுக்கம், மகர குறுக்கம். மொத்தம் 10 இருக்கு. இதான் சார்பெழுத்துக்கள். சரிங்களா? சார்பெழுத்துக்கள் பத்தி தனியா நம்ம கிளாஸ் வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ கொடுத்ததுல பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, கீழ்காணும் கூற்றுகளை கவனி. முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை, அகேனம், கேனம். கேனம்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு. கேனம், அகேனம் என்றெல்லாம் அழைக்கப்படுவது ஆயுதம். ஆயுதம் எப்போதும் தனக்கு முன் குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். இந்த நீங்க ஒரு கேள்வியை படிச்சீங்கன்னா ஆயுதம் பற்றிய தகவல் ஃபுல்லாமே முடிஞ்சு போச்சு. அடுத்து பாருங்க, ஆயுதம் ஒருபோதும் தனித்து இயங்காது. எஸ், கரெக்ட். முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து ஒரு சார்பெழுத்து. எஸ். அப்ப மேல்கண்ட அனைத்தும் சரி. புரியுதா இல்லையா? திரும்ப பார்த்துக்கோங்க. முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை, கேனம், அகேனம் போன்ற பல பெயர்களை கொண்டதான் ஆயுதம். இந்த கொஸ்டின் இந்த இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க இல்லையா, செகண்ட் கிரேட் டீச்சர், அந்த எக்ஸாம்ல தகுதி மற்றும் ஸ்கோரிங் பேப்பர்ல இந்த கொஸ்டின் கேட்டாங்க. புரியுதா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 46வது கேள்வி. சரியானது கேட்டிருக்கிறாங்க. காப்பிய சரியான வரிசை முறை. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இந்த வரிசை முறையெல்லாம் நம்ம ஈஸியா பண்ணிடுவோம் ஓரளவு. அடுத்து பாருங்க, புல் அப்படின்னா புல் என்ற சொல்லின் பொருள் பறவை. புல்லினங்கா அப்படின்றோம் இல்லையா, அப்படின்னா பறவைன்னு அர்த்தம். 48வது கேள்வி, பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பறவை என்று பெயர். தவறான ஒன்றை தேர்வு செய்யன்னு கொடுத்திருக்கிறாங்க. பறந்து விரிந்து இருப்பதால் அதுக்கு பறவை என்று பெயர். எஸ். இலக்கியம் என்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரையாற்றினான். எஸ், கரெக்ட். முத்து தன் பணி காரணமாக ஊருக்கு சென்றார். கரெக்ட். கலைமகள் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள். இந்த லை இருக்கு இல்லையா, இது தவறு. அழைத்தாள் அப்படின்னு வரணும், இது தவறு. சரிங்களா? டி தவறு.
அடுத்து பாருங்க 49வது கேள்வி. அறநூல்களில் உலக பொதுமறை என்று அழைக்கப்படுவது. அறநூல் நீதி நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல உலக பொதுமறை நமக்கு தெரியும், திருக்குறள். திருக்குறள் டேஸ் நூல்களில் ஒன்று, 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது பேசிக்கான கேள்வி தான் கேட்குறாங்க. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 10 பாட்டு 8 தொகையும் 14 மேல் கணக்கு நூல்கள், இது 14 கீழ்கணக்கு நூல்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு, இதெல்லாம் புக் பேக்ல பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுல இருந்து எடுத்திருக்கிறேன். எந்த ஆண்டு ரியோ டி ஜெனிரோ பிரேசில், ரியோ டி ஜெனிரோ நகரில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு உயரம் தாண்டுதலில் தங்கப்பதக்கம் வென்றார் அப்படின்னா 2016ஆம் ஆண்டு நடந்த ஒலிம்பிக் போட்டி ரியோ டி ஜெனிரோ, அதுலதான் தங்கப்பதக்கம் வென்றார். அறிவியல் சிந்தனைகள், நல்ல கொஸ்டின் அப்படியே கொடுத்துட்டேன். ஒருத்தருடைய பாடல் அப்படியே நான் ஒரே கொஸ்டின்ல வச்சுட்டேன். என்னது? அறிவியல் சிந்தனைகள். ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்துகொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் என்றும் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உழை, ஔடதமாம் அனுபவம் அப்படின்னு அறிவியல் ஆத்திசூடி பாடியவர் யார்? அறிவியல் ஆத்திசூடி யாரால் பாடப்பட்டதுன்னா நெல்லை சு முத்து. இவர் தான் அப்துல் கலாம் தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று சொன்னார். இப்போ முதல் பருவம் தமிழ், இந்த 1.5 மணி நேரத்தை நீங்க முழுசா பார்த்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸ்கூல் புக் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. சரியா? ஓகே, இதைத்தான் நீங்க படிப்பீங்க, விழுந்து விழுந்து படிப்பீங்க. நான் மொத்தமா எடுத்து கொடுத்துட்டேன். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 53. புதிய ஆத்திசூடி படைத்தவர் பாரதியார். அறிவியல் ஆத்திசூடி படைத்தவர் நெல்லை சு முத்து. உடல் நோய்க்கு தேவை எது? ஔடதம். ஔடதம்னா மருந்து, ஔடதம்னா மருந்து. சரியா? ஓகே, அடுத்து பாருங்க, எதிர்ச்சொல் அணுகு, விலகு, ஐயம் தெளிவு. சரியா? ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை. இது புக் பேக் கொஸ்டின் அப்படின்னு எடுத்து கொடுத்துருக்கேன். தமிழ் தகுதி தேர்வுல அடிக்கடி இந்த கேள்வி வருது. அடுத்து தரமான ஒரு கேள்வி பாருங்க, இது யாருன்னு சொல்லணும். தரமான ஒரு கேள்வி, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பா நாம் எதிர்பார்க்கும் ஒரு கேள்வி. அறிவியலின் அடிப்படை கேள்வி, அறிவியலுடைய அடிப்படையே கேள்வி கேட்கின்ற மனப்பான்மை தான். அறிவியல் பிறந்தது, வளர்ந்தது, வாழ்வது எல்லாமே இந்த கேள்வி கேட்கும் திறனால் தான். குழந்தைகளின் கேள்விகளுக்கு தான் முடிவே இல்லை. கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். எனவே கேள்வி கேட்கும் குழந்தையாகிய நீங்கள் தான் இவ்வுலகத்தின் முதல் விஞ்ஞானிகள். கேள்வி கேட்கக்கூடிய குழந்தை தான் இந்த உலகத்தின் முதல் விஞ்ஞானிகள் என்று யார் சொன்னார் அப்படின்னா டாக்டர் APJ அப்துல் கலாம். தரமான கேள்வி. கேள்வி கேட்கும் அறிவியலின் அடிப்படையே கேள்வி என்ற மனப்பான்மை தான். இதுல ஒவ்வொரு வரியையும் தனித்தனியா பிரிச்சு கேள்வியை கேட்கலாம். ஓகேவா? அப்துல் கலாம். 57வது கேள்வி பாருங்க, பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்கிறோம். நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன. அடுத்தது, நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றின் அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெறுகின்றன. பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. ரெண்டுமே சரி. மேக்சிமம் நீர்வாழ் பறவைகள் தான் அதிகமா வலசை போகும். சரியா? ஓகே, அடுத்தது தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. தட்பம் கூட்டல் வெப்பம், தட்ப வெப்பம். 58. இன்னொரு 30 கேள்வி இருக்கு, முடிச்சலாம். 59வது கேள்வி பாருங்க, வேதி உரங்கள். இது பிரித்தெழுதுக, ஈஸியான பிரித்தெழுதுக. வேதி கூட்டல் உரங்கள். அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழில் மிகவும் பிடித்த நூல். தரமான ஒரு கேள்வி. தமிழில் மிகவும் பிடித்த நூல் திருக்குறள். அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நூல் அப்படின்னா லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி, அந்த நூல் தான். அடுத்து தரை இறங்கும் என்பதை சேர்த்தெழுதுக. தரை கூட்டல் இறங்கும், தரை இறங்கும். ஓகே, வழி கூட்டல் தடம், வழித்தடம். இது பேசிக்கான கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளில் தவறான கூற்றை தெரிவு செய்க. மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் முதலில் வராது. எஸ் கரெக்ட். ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. எஸ் கரெக்ட். உயிர் மெய் எழுத்துக்களுள் ஞ என்னும் எழுத்து சொல்லின் இறுதியில் வரும் அப்படின்னு கொடுத்துருவாங்க இல்லையா? சொல்லின் முதல்ல வரும் ஞனம். இது மட்டும் தவறு. சி மட்டும் தவறு. அப்ப எப்படி வரும்? ஞனம். இதுவுமே இப்ப நம்ம பயன்படுத்துறது இல்லை, ஞனம். மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். இது சரி. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, திருவள்ளுவருக்கு வழங்கப்படும் பெயர் இல்லாதது எது? தெய்வ புலவர் இருக்கு, பொய்யில் புலவர் இருக்கு, சென்னா போதார் இருக்கு. அப்ப திராவிட சிசு என்பது தவறு. திராவிட சிசு என்பது தவறு. உடல் நோய்க்கு எது தேவை? ஔடதம் தேவை, மருந்து தேவை.
ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. ஆழம் கூட்டல் கடல், ஆழக்கடல். மனிதன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான். இது உரைத்தல், எடுத்து உரைத்தல் அப்படி சொல்லுவோம் இல்லையா, உரைக்கின்றான். இது ரகர ரகர வேறுபாடுல வரும். அடுத்து பாருங்க, கூற்று. இவை தோற்றத்தில் மனிதர் போல் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் அப்படின்னு ரோபோ, அதாவது எந்திர மனிதன் பத்தி பேசுது. தானியங்கியல் குறித்து பிரிட்டானிக்கா என்ற கலைக்களஞ்சியம் விளக்கம் தருகிறது. ஓகே. காரணம், மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் தானியந்திரம், தானியங்கி, ஆட்டோமேட்டட் சொல்றோம் இல்லையா, அது ரெண்டுமே சரி. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. அடுத்தது, யா வரிசையில் மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்களின் எண்ணிக்கை. இதெல்லாம் நல்ல கேள்வி. யா வரிசையில் மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்களின் எண்ணிக்கை 6. ஓகேவா? நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. நின்று கூட்டல் இருந்த. அடுத்தது, அவ்வுருவம். இதெல்லாம் தமிழ் தகுதி தேர்வில் அடிக்கடி வருது. ஆ கூட்டல் உருவம். மருத்துவம் கூட்டல் துறை. இது மருத்துவத்துறை, பேசிக் கொஸ்டின். 7th 8th 9th 10th எல்லாம் போறப்ப தரமான கொஸ்டின்ஸ் எடுத்திருப்போம். இன்னும் இதுவே ஃபுல்லா தரமானதை நீங்க பார்த்துருப்பீங்க. அடுத்து, செயல் இலக்க. செயல் கூட்டல் இலக்க. நீக்குதல் என்பதன் எதிர்ச்சொல் சேர்த்தல். ஓகே. எளிது என்பதன் எதிர்ச்சொல் அரிது. ஓகே. மேதகு அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கைக்கு தரமான ஒரு கேள்வி. கண்டிப்பா நாம டெட் எக்ஸாம்ல எதிர்பார்க்கிற ஒரு கேள்வி. மேதகு அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கைக்கு வலு சேர்த்த ஒரு திருக்குறள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எது அப்படின்னா, அன்பிலார், அதாவது அறிவற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கலாகா அரண். டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த தமிழ் நூல் திருக்குறள். அந்த திருக்குறள்ல அவருக்கு மிகவும் பிடித்த குறள் எதுனா, அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள் அளிக்கல் ஆகா அரண் என்ற இந்த குறள் மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி. கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து 78வது கேள்வி. கீழ்காணும் எந்த ஆராய்ச்சியின் மூலம் நோய்களுக்கான மருந்துகளை கண்டுபிடிக்க முடியும் என்று அப்துல் கலாம் குறிப்பிடுறார் அப்படின்னா, காடுகளின் ஆராய்ச்சி. காடுகளை நம்ம முழுமையாக ஆராய்ச்சி பண்ணோம்னா நோய்களுக்கான மருந்துகளை நம்ம அதிகமாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அப்துல் கலாம் சொல்றார். அடுத்து, ஞா வரிசையில் மொழிக்கு முதலில் வரும் ஒரே எழுத்து தான் இருக்கு, ஞனம். ஞா வரிசையில மொழிக்கு முதல்ல ஒரே ஒரு எழுத்து தான் வரும், அது ஞனம். ஓகேவா? 80வது கேள்வி. வா வரிசையில் மொழிக்கு முதல்ல எத்தனை எழுத்துக்கள் வரும் அப்படின்னா 8. அடுத்து பாருங்க, அப்துல் கலாமின் சுயசரிதை நூல் அக்னி சிறகுகள், The Wings of Fire. இறுதியாக அப்துல் கலாம் அவருடைய பொன்மொழியை சொல்லி முடிப்போம். உலகம் உன்னை அறிவதை விட உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்து கொள் அப்படின்ற பொன்மொழியிட முடிக்கிறோம். இப்போ 6ஆம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் 181 கேள்விகள். இதுல ஒரு 10-15 ஈஸியான பிரித்தெழுதுக விட்டுட்டோம்னா கூட ஒரு 150 கேள்விகள் தரமான கேள்விகள். அந்த 181 கேள்வியை தாண்டி ஃபர்ஸ்ட் டேர்ம்ல கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். இது வரைக்கும் பொறுமையா முழுசா பார்த்தவங்க நன்றி. இதை நான் எனக்கு புத்தகமா வேணும் அப்படின்றவங்க இந்த 9626129474 இந்த நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாம். நம்மகிட்ட இது ஃபுல்லாவே 6th இருந்து 12th வரைக்குமே நியூ புக் ஃபுல்லாக புக்காவே கொடுத்துருக்குறேன். கடைசி நேரத்தில் நீங்க ஆன்சரை குறித்து வச்சுட்டு படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸ்கூல் புக் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்ல கண்டிப்பா 30க்கு 25 வரைக்கும் நம்மளால எடுக்க முடியும். ஏன்னா நானே இந்த புக்ல இருந்து நான் கொஸ்டின் டெட் எழுதியிருக்கிறேன், பாஸ் பண்ணியிருக்கிறேன். 25 கேள்விக்கு மேல நான் எழுதின பேட்ச்ல 2023ல வந்துச்சு. சரிங்களா? தேவைப்படக்கூடியவங்க ஆர்டர் பண்ணியாங்களா. நானே பெருமையா சொல்றதை விட இது நான் இப்போ 180 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணேன். இது போக டிஸ்கிரிப்ஷன்ல 10th இருந்து மட்டும் 926 கொஸ்டின் அத்தனையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். நீங்க பார்த்துக்கோங்க. அதுல ஆன்சர் கீ இருக்காது, சாம்பிள் பேஜஸ்ல நாம புக்ல கொடுத்துருப்போம். புக்கில் வந்து ஒவ்வொரு டாபிக் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி பாக்ஸில் கொடுத்துருவோம். நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டு படிச்சுக்கலாம். ஓகேவா? நன்றி. எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர்வைக்கும்.